பித்தளை ஒட்டியானம். தங்கம்மாள் நடுநிசியில் திடுக்கென்று கண் விழித்துக் கொண்டாள். கதவு திறக்கும் ஓசையைப் போல் கேட்டது. படுத்தபடியே நிமிர்ந்து பார்த்தாள். சௌந்தரம் கதவை திறந்து கொண்டிருந்தான். வெளியே சென்று மெதுவாய் கதவை சாத்தினான். மாடிப்படிகளில் அவன் இறங்கி செல்லும் சத்தம் கேட்டது. சற்று நேரத்துக்கெல்லாம் அவன் கீழே ஆபீஸ் அறையை திறந்தான். உள்ளே போய் விளக்கு போட்டு கொண்டான். தங்கத்துக்கு இருதயம் பதைபதைத்துக் கொண்டிருந்தது. இந்த பாதி நிசையில் இவர் எங்கே எதற்காக இறங்கி போகிறார்? ஆபீஸ் அறையில் இப்போது என்ன செய்கிறார்? இவ்வளவு ரகசியம் என்ன? தான் எழுந்திருக்க கூடாது என்பதற்காக ஓசைப்படாமல் அவ்வளவு ஜாக்கிரதையாக கதவை திறந்து கொண்டு நிதானமாய் நடந்து போனாரே, இதெல்லாம் எதற்காக? என்னிடம் எண்ணத்தை ஒழிப்பதற்கு முயல்கிறார். சென்ற 5-6 நாட்களாகவே சௌந்தரம் ஒரு மாதிரியாய் இருப்பது பற்றி தங்கத்தின் உள்ளம் ரொம்பவும் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது. அவர் பழைய மனுஷராகவே இல்லை, அடியோடு மாறி போய்விட்டார். எப்போதும் சிரிப்பும் விளையாட்டுமாயிருப்பவருடைய முகத்தில் 5-6 நாளால் மலர்ச்சி என்பதே காணவில்லை. சுய ஞாபகமே கிடையாது. என்ன சாப்பிடுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பது கூட நினைவில் இருப்பதில்லை. ராத்திரியில் சரியாக தூங்குவதும் இல்லை. புரளுகிறார், பிதற்றுகிறார். தூங்கும்போது உடம்பு திடீரென்று நடுங்குகிறது. கேட்டால் சொல்ல மாட்டேன் என்கிறார். ஒன்றுமே இல்லை என்று சாதிக்கிறார். பொய் பொய். ஒன்றுமே இல்லாததற்கா இவ்வளவு கவலை, இவ்வளவு குழப்பம், இவ்வளவு மெய்மறதி? என்னமோ சமாச்சாரம் இருக்கிறது, சந்தேகமில்லை. அது என்னவாயிருக்கும்? தங்கம் போன மாதத்தில் பார்த்திருந்த ஒரு தமிழ் சினிமா ஞாபகம் வந்தது. அதில் கதாநாயகன் ஒரு தாசியின் மோகவலையில் வீழ்ந்து விடுகிறான். அது முதல் அவனுடைய நடை உடை பாவனைகளில் மாறுதல் ஏற்பட்டு விடுகிறது. அடிக்கடி மெய்மறதி உண்டாகிறது. மனைவியிடம் ஒன்றும் இல்லை என்றுதான் அவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி ஏதாவது இருக்குமோ என்று தங்கம் ஒரு நிமிஷம் எண்ணிய போது அவளுக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது. சீச்சி, ஒரு நாளும் இருக்காது. 10 நாளைக்கு முன்புதானே அவர் என்னிடம் வைத்திருக்கும் அளவில்லாத அன்பை உறுதிப்படுத்தினார். தங்க ஒட்டியானம் போட்டுக்கொள்ள எனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? இத்தனை நாளும் எனக்கு தெரியாமல் பணம் சேர்த்து வைத்திருந்து பிறந்தநாள் பரிசாக அளித்தாரே என்று எண்ணி ஒரு நாளும் அவர் தனக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று தீர்மானித்தாள். ஆனால் வேறு என்னதான் இருக்கும்? ஆபீஸ் அறையில் அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்க அவளுக்கு ஆவல் உண்டாயிற்று. எப்படியும் இன்று ராத்திரி உண்மையை தெரிந்து கொண்டு விட வேண்டும். மனதில் இந்த பாரத்துடன் இனிமேல் இருக்க முடியாது. தங்கம் எழுதிருந்தாள். அடிமேல் அடி வைத்து கீழே இறங்கி சென்றாள். ஜன்னல் வழியாக ஆபீஸ் அறைக்குள் பார்த்தாள். சௌந்தரம் மேஜை மேல் காகிதம் வைத்துக்கொண்டு ஏதோ எழுதி கொண்டிருந்தான். சற்று நேரம் தங்கம் சும்மா நின்று பார்த்து கொண்டிருந்தாள். சௌந்தரம் எழுதி முடித்துவிட்டு தலையை நிமிர்ந்தான். அவனுடைய கண்களில் நீர்த்துளிகள் ததும்பின. தங்கத்துக்கு கதி கலங்கிற்று. ஒன்றும் செய்ய தோன்றாமல் பிரம்மை பிடித்தவள் போல் நின்றாள். சௌந்தரம் ஒரு கவர் எடுத்து அதன் மீது விலாசம் எழுதினார். பிறகு அதை ஒட்டுவதற்காக பிசின் கொட்டாங்கச்சியை எடுத்தான். பிசினில் தண்ணீரை விடாமல் காய்ந்து போயிருந்தது. கொட்டாங்கச்சியை கையில் எடுத்துக்கொண்டு தண்ணீருக்காக சமையல் அறைக்கு சென்றான். போகும்போது வெளியில் ஜன்னல் கதவுக்கு பின்னால் இருந்த தங்கத்தை அவன் பார்க்கவில்லை. அவன் சமையல் அறைக்குள் நுழைந்ததும் தங்கம் மின்னல் வேகத்தில் ஆபீஸ் அறைக்குள் நுழைந்தாள். மேஜை மேல் கிடந்த உரையை எடுத்து பார்த்தாள். அதில் இவன் பெயர்தான் எழுதியிருந்தது. பதைபதைப்புடன் கடிதத்தை உரையில் இருந்து எடுத்து படிக்கத் தொடங்கினாள். தங்கத்துக்கு அநேக ஆசீர்வாதம். உனக்கு இந்த கடிதம் மிகவும் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நீ இதை படிக்கும்போது நான் வெகு தூரம் போய்விடுவேன். உன்னை பிரியும்படியான காரணம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய விபத்தில் அகப்பட்டு கொண்டு விட்டேன். நான் இங்கிருந்தால் உன் மனது ரொம்பவும் கஷ்டமடையும். ஆகையால் தான் போகிறேன். நீ உன் தாயார் வீட்டிற்கு சென்று சௌக்கியமாய் இரு. உன் பேரில் எனக்கு எந்த கோபமும் இல்லை. கடவுள் கிருபை இருந்தால் மறுபடியும் சந்திப்போம். என்னை பற்றி ஏதாவது அவவாதம் கேள்விப்பட்டால் உன் பேரில் நான் வைத்த பிரியத்தினால்தான் செய்தேன் என்று நீயே தெரிந்து கொள்வாய். இப்படிக்கு
உன்னை ஒரு நாளும் மறவாத சௌந்தரராஜன். மேற்படி கடிதத்தை தங்கம் ஒரு தரம் 2 தரம் படித்தாள். அவளுடைய தலை சுழன்றது. கீழே விழுந்து விடாமல் மேஜையை பிடித்து கொண்டாள். இதற்குள் சமையல் அறைக்கு சென்றிருந்த சௌந்தரம் திரும்பி வந்தான். தங்கம் கையில் கடிதத்துடன் இருப்பதை கண்டு அவன் திடுக்கிட்டு நின்றான். பிரமை கொண்டவள் போல் நின்ற தங்கத்துக்கு பளிச்சென்று உயிர் வந்தது. அவள் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து வந்து அந்த அறையின் கதவை சாத்தினாள். சாத்திய கதவின் மேல் சாய்ந்து கொண்டு, எங்கே நீங்கள் போவதை பார்க்கலாம் என்று சொல்லும் பாவனையில் நின்றாள். அவள் கடிதத்தை படித்து விட்டாள் என்பதை சௌந்தரம் தெரிந்து கொண்டான். தட்டு தடுமாறி, தங்கம், நான் சொல்றது கேளு என்று ஆரம்பித்தான். கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன் என்று அலறினாள் தங்கம். உடனே கோவென்று அழத் தொடங்கினாள். விமலுக்கு இடையிடையே, என்னை நிறுத்ததையா விட்டுட்டு போக பாத்தீங்களே, நீங்க போய் நான் சௌக்கியமா இருக்க வேணுமா என்று ஆத்திரமான சொற்கள் உளறிக்கொண்டே அவள் வாயிலிருந்து வெளிவந்தன. சௌந்தரத்துக்கு குபேரா பேங்கில் குமாஸ்தா வேலை. பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்திலிருந்து ரொம்ப யோக்கியன் என்று பெயர் வாங்கியவன். உண்மையிலேயே அவன் தெய்வ நம்பிக்கையுள்ள பிள்ளை. பாவ புண்ணியத்திற்கு அஞ்சியவன். அப்படிப்பட்டவன் அவன் வேலை செய்த பேங்கின் பணத்தில் 1500 ரூபாய் திருடினான் என்று சொன்னால் அவனை அறிந்தவர்கள் யாரும் அதை நம்பவே மாட்டார்கள். ஒரு நாளும் இருக்காது என்றுதான் சொல்வார்கள். ஆனாலும் அத்தகைய நம்பத்தகாத காரியத்தை தான் அவன் செய்திருந்தான். அப்படி அவன் செய்ததற்கு காரணம் கடிதத்தில் அவன் எழுதியிருந்தது போல தங்கத்தின் பேரில் அவன் வைத்திருந்த அளவில்லாத பிரியமே ஆகும். தங்கம் டெபுட்டி கலெக்டர் சதாசிவ ஐயரின் பெண். சதாசிவ ஐயர் உயிரோடு இருந்து உத்தியோகமும் பார்த்திருந்தாரானால் தங்கத்துக்கும் சௌந்தரத்துக்கும் கல்யாணமே ஆகியிருக்காது. அவர் தம்முடைய மூத்த பிள்ளைகள் இருவரையும் பெரிய இடத்தில் கொடுத்தது போல தங்கத்தையும் கொடுத்திருப்பார். ஒரு ICS, ஒரு FCS அல்லது கேவலம் ஒரு MBBSக்காவது தங்கம் வாழ்க்கைப்பட்டிருக்காள். ஆனால் தங்கத்துக்கு அவ்வளவு பாக்கியம் கிட்டவில்லை. யமன் திடீரென்று ஒரு நாள் வந்து டெப்டி கலெக்டராச்சு என்று கூட பார்க்காமல் சதாசிவ ஐயரை கொண்டு போனான். அவர் மாரடைப்பினால் இறந்து போனதாக ஜனங்கள் சொன்னார்கள். போனவர் நிறைய பணமாவது வைத்துவிட்டு போனாரா? பெரிய தொகைக்கு இன்சூரன்ஸுக்காவது செய்திருந்தாரா? ஒன்றும் இல்லை. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் தங்களுடைய பிரச்சாரத்துக்கு அனுகூலமாக அவருடைய பெயரை உபயோகிக்கும்படியாக குடும்பத்தை விட்டுவிட்டு போனார். டெபுட்டி கலெக்டர் சதாசிவ ஐயரை பாருங்க, இப்படித்தான் இன்சூரன்ஸில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாளைக்கு கண்ணை மூடினார். இதோ அவருடைய பெண்டாட்டி பிள்ளைகள் திண்டாடுறாங்க என்று இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் சொல்வது சர்வ சகஜமாயிற்று. தங்கத்துக்கும் சௌந்தரத்துக்கும் முடிச்சு போட்டிருந்த படியால தான் சதாசிவ ஐயர் அப்படி இறந்து போனாரோ என்னமோ, அது யாருக்கு தெரியும். சில பேர் பெரிய இடமா பார்த்து தங்கத்தை 2ஆம் தரமா கொடுத்துடலாம் என்று யோசனை சொன்னார்கள். அதற்கு தங்கத்தின் தாயால் சம்மதிக்கவில்லை. 2 பெண்களை பணக்கார இடத்தில் கொடுத்து அனுபவம் பெற்றிருந்த அந்த அம்மாள், வேண்டவே வேண்டாம், ஏழையாயிருந்தால் இருக்கட்டும், நல்ல பிள்ளையாய் கண்ணுக்கும் சுமாராயிருந்தால் போதும், தங்கத்துக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பணங்காசெல்லாம் தானே வந்து விடுகிறது என்றாள். சதாசிவ ஐயருக்கு தன்னை கல்யாணம் செய்து கொண்ட பிறகுதான் அதிர்ஷ்டம் அடித்தது, பெரிய உபயோகமாயிற்று என்று அந்த நாளில் எல்லோரும் சொன்னதை நினைத்து கொண்டு தங்கத்தின் தாயாராவிடம் சொன்னாள். தங்கத்தின் தமக்கைமார்களில் ஒருத்தி ICSக்கும் இன்னொருத்தி பெரிய வருமானமுள்ள வக்கீலுக்கும் வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தங்கத்தை அவ்வளவு சின்ன இடத்தில் கொடுப்பதில் திருப்தி இல்லை. தங்களுடைய கௌரவத்துக்கு அது குறைவு என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்கள் பணம் கொடுத்து ஒத்தாசை செய்யவும் தயாராயில்லை. அம்மாவிடம் மட்டும் தமக்கைக்கு கரைந்தவர்கள் போல் பேசினார்கள். தாயாரோ, நான் என்னடி அம்மா செய்வேன், 3 பிள்ளைங்களையும் படிக்க வைத்தாக வேண்டும், கையில இருக்கிற அற்ப சொற்பத்தையும் தொலைத்து விட்டால் அப்புறம் என்ன கதியாகிறது? ஏதோ நீங்க 2 பேரும் பெரிய இடத்துல வாழ்க்கப்பட்டு வசதியா இருக்கிறது போதும்.
அவளுக்கும் அதிர்ஷ்டம் இருந்தா தானே பணங்காசெல்லாம் வருகிறது என்று சமாதானம் சொன்னாள். கடைசியில் சௌந்தரத்துக்கும் தங்கத்துக்கும் நல்ல சுபலட்சணத்தில் கல்யாணம் ஆயிற்று. தாயாரின் வாக்கு பலிக்கும் போலவே இருந்தது. கல்யாணமானதும் பையனுக்கும் பேங்கில் உத்தியோகம் ஆயிற்று. சம்பளம் 2 வருஷத்தில் உயர்ந்து 60 ரூபாய்க்கு வந்தது. இதுவரையில் ஒன்று குடித்தனத்தில் தங்கத்துக்கும் போதும் போதும் என்றாயிட்டது. அரை வயிற்று சாப்பாடு கிடைத்தாலும் போதும், தனி வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து 25 ரூபாய்க்கு ஒரு சின்ன வீடு எடுத்துக்கொண்டு அதில் குடித்தனம் செய்தார்கள். அவர்களுடன் மைத்துனன் ஒருவனும் இருந்து படித்து கொண்டிருந்தான். அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமயமாக இருந்தது. ஒரு குறையும் இருக்கவில்லை. தங்கத்தின் தாயார் அவர்களை வந்து பார்த்துவிட்டு போன போதெல்லாம், பணக்கார இடத்தில் கொடுத்த பெண்களை விட என் தங்கம்தான் சந்தோஷமாய் இருக்கிறாள் என்று பெருமையுடன் சொல்லிக் கொண்டிருந்தாள். இப்படி இருக்கும்போதுதான் ஒரு பித்தளை ஒட்டியானம் வந்து அவர்களுடைய வாழ்க்கையே குலைந்து போகும்படியான பெரும் விபத்துக்கு காரணமாயிற்று. ஒரு நாள் சௌந்தரம் ஆபீஸிலிருந்து வீடு திரும்பிய போது தங்கம் இடுப்பில் பளபளவென்று ஜொலித்த ஒட்டியானம் தரித்து கொண்டிருந்தாள். பலே, ரொம்ப ஜோரா இருக்கிறதே என்றான் சௌந்தரம். 1500 ரூபாய் தான் விலை, வாங்கி தர்றீங்களா என்று தங்கம் கேட்டாள். உன் பிறந்தகத்துக்கு எழுதுனா உடனே மணி ஆர்டர் கதறி கொண்டு வருகிறது என்றான் சௌந்தரம். இம்மாதிரி சிறிது நேரம் வேடிக்கை பேச்சு நடந்த பிறகு அந்த பித்தளை ஒட்டியானத்தின் விலை 7 ரூபாய் என்றும் 2 வருஷத்துக்கு மெருகு கேரண்டி என்றும் அழுத்துவிட்டு அம்மாள் வாங்கியிருந்ததை பார்த்து தானும் ஒன்று வாங்கி கொண்டிருப்பதாகவும் தங்கம் தெரிவித்தாள். கொஞ்ச நாளைக்கெல்லாம் தங்கத்தின் மூத்த தமக்கை மிஸ்ஸஸ் கமலா ராமச்சந்திரனின் வீட்டில் அவளுடைய 3ஆம் குழந்தைக்கு ஆண்டு நிறைவு கல்யாணம் நடந்தது. அதற்கு தங்கமும் சௌந்தரமும் போயிருந்தார்கள். தங்கம் அந்த 7 ரூபாய் பித்தளை ஒட்டியானத்தை போட்டுக்கொண்டு கிளம்பிய போது சௌந்தரத்துக்கு அவ்வளவு திருப்தி இல்லை. இது என்னத்திற்கு என்று கேட்டான். பித்தளை ஒட்டியானம் என்று ஜாதியை விட்டு தள்ளி விடுவார்களோ, அப்படி தள்ளினால் தள்ளி கொண்டு போகட்டும் என்றாள் தங்கம். நன்றாயிருக்கிறது, நீயேதான் 10ஆம் மாத தங்கம் ஆயிற்றே, உன்னை உருக்கினால் 100 ஒட்டியானம் செய்யலாமே என்றான் சௌந்தரம். நானே தங்கம், அதிலும் அழகை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன குறைச்சல் என்றாள் தங்கம். இந்த குதூகலம் எல்லாம் கல்யாண வீட்டிற்கு போகும் வரையில் தான் இருந்தது. அங்கே சென்று சற்று நேரம் ஆனதும் தங்கம் தன்னுடைய ஒட்டியானம் மற்றவர்களின் கவனத்தை கவர்ந்திருப்பதை கண்டாள். ஸ்திரீகள் ஒருவருக்கொருவர் அந்த ஒட்டியானத்தை சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருந்தார்கள். இதுதான் இப்போ புதுசா வந்திருக்கான், 9 ரூபாயாம் என்றாள் ஒருத்தி. இல்லை, 7 ரூபாய்தான் என்றாள் இன்னொருத்தி. இவ்வளவு சுலபமாய் இருக்கும் போது என்னத்திற்கு 1000, 1500 கொடுத்து வாங்க வேண்டும் என்றாள் வேறொரு ஸ்திரீ. 10 நாளைக்கெல்லாம் பல்லை இழுத்து விடுமே, அப்போது என்ன பண்ணுகிறது என்றாள் மற்றொருத்தி. இந்த பேச்செல்லாம் தங்கத்தின் காதில் நாராசமாய் விழுந்தன. அங்கு வந்திருந்தவர்கள் எல்லாரும் தேகமெல்லாம் ஒரே வைரமாய் வைத்து இழுத்து கொண்டு வந்திருந்தார்கள். பாவம், இவர்களுக்கு மத்தியில் பித்தளை ஒட்டியானம் போட்டுக்கொண்ட அந்த தங்கம் அவமானத்தினால் மனம் குன்றி நின்றாள். கொஞ்சம் கூட அவளுக்கு உற்சாகம் ஏற்படவில்லை. எப்போது வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் என்று தவித்து கொண்டிருந்தாள். கடைசியில் வீட்டுக்கு கிளம்பும் நேரமும் வந்தது. வாசலில் குதிரை வண்டியில் அவர் ஏற தயாராயிருந்த போது கையில் பட்சண பொட்டணத்துடன் அவளுடைய தமக்கை வந்தாள். தங்கத்தின் காதோடு ரகசியமாக, ஏண்டி அசடே, இந்த பித்தளை ஒட்டியானத்தை ஏன் போட்டு கொண்டு வந்த? ஆசையா இருந்தா என்னை கேட்டா நான் கொஞ்ச நாளை போட்டுக்கொள்ள கொடுக்க மாட்டேனா? இந்த மாதிரி எல்லாம் இனிமே செய்யாத, அற்பம் என்று எண்ணிக்கொள்ள போகிறார்கள் என்று சொன்னாள். இதையெல்லாம் ரகசியமாய் சொல்வதாக அவள் எண்ணியிருந்த போதிலும் ஏற்கனவே வண்டிக்குள் ஏறியிருந்த சௌந்தரத்தின் காதில் அவ்வளவும் விழுந்தது. வீடு போய் சேரும் வரையில் தங்கமும் சௌந்தரமும் பேசவே இல்லை. தங்கம் பொங்கிக் கொண்டு வந்த அழுகையை வெகு சிரமப்பட்டு அடக்கி கொண்டிருந்தாள். வண்டியிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் போனாலோ இல்லையோ, ஒட்டியானத்தை கலற்றி எரிந்துவிட்டு விசித்து அழ ஆரம்பித்தாள்.
வண்டிக்காரனுக்கு சத்தம் கொடுத்துவிட்டு உள்ளே வந்த சௌந்தரம் அவள் விசிப்பதை பார்த்துவிட்டு, இந்த சனியை பிடிச்ச ஒட்டியான எண்ணத்திற்கு அந்த தரித்திரங்கள் ஏதாவது நினைத்து கொள்ளும் என்று அப்போதே சொன்னேனே இல்லையோ? கேட்காமல் போட்டு கொண்டு வந்தாய். இப்போது அழுது என்ன பிரயோஜனம் என்றான். அதை கேட்ட தங்கம் விம்மிக் கொண்டே, எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா இப்படி அவர்களிடம் பேச்சு கேட்கும்படியா விட்டிருப்பாரா? இவங்களைப் போல நானும் தங்க ஒட்டியானம் பூட்டிக் கொண்டிருக்க மாட்டேனா என்று சொல்லிவிட்டு கோவென்று கதறி அழ ஆரம்பித்தாள். அவளுடைய சொல்லும் அழுகையும் சௌந்தரத்தின் நெஞ்சை பிளந்தது. நம்மை கல்யாணம் செய்து கொண்டதால் தானே இவளுக்கு இந்த கதி நேர்ந்தது. இவளுக்கு ஒரு ஒட்டியானம் வாங்கி கொடுக்க நமக்கு சக்தி இல்லையே என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தை பெரும் வேதனையில் ஆழ்த்தியது. ஆமாம், உங்க அப்பா இறந்திருந்தால் உன்னையும் பணக்கார இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்திருப்பார். இந்த ஏழையை கட்டிக்கொண்டு திண்டாடும் கதி உனக்கு நேர்ந்திருக்காது என்றான். இப்படி சொன்னானோ இல்லையோ, தங்கத்தின் அழுகை பளிச்சென்று நின்றது. அவள் ஓடி வந்து சௌந்தரத்தின் கழுத்தை கட்டிக்கொண்டு, உங்களுடைய அன்பு ஒன்றே எனக்கு போதும், நகையும் வேண்டாம் நட்டும் வேண்டாம் என்றாள். அந்த நிமிஷத்தில் சௌந்தரம் தன் மனதிற்குள்ளேயே, எப்படியாவது இவளுக்கு தங்க ஒட்டியானம் பண்ணி கொடுத்து விட்டு மறுகாரியம் பார்க்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் மனுஷன் இல்லை என்று தீர்மானம் செய்து கொண்டான். கொஞ்ச நாளாக குபேரா வங்கியை பற்றி ஊரில் வதந்திகள் உலாவிக் கொண்டிருந்தன. அந்த பேங்கில் பணம் போட்டிருந்தவர்கள் அவசர அவசரமாக பணத்தை வாபஸ் வாங்கி கொண்டிருந்தார்கள். இந்த நெருக்கடியில் தினந்தோறும் மேனேஜிங் டைரக்டரே வங்கி வந்து காரியங்களை நேரில் நடத்தி கொடுத்து வந்தார். ஒன்றும் பயமில்லை, இம்மாதிரி நெருக்கடி இதற்கு முன்பும் நமது பேங்கிற்கு ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் சமாளித்தது போல இதையும் சமாளித்துக் கொள்வோம் என்று அவர் பேங்கின் சிப்பந்திகளுக்கு தைரியம் சொல்லிக் கொடுத்து வந்தார். பேங்கின் மேல் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக மேனேஜிங் டைரக்டர் பணம் போட்டிருந்தவர்கள் பணத்தை கேட்ட உடனேயே ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கூறினார். பிக்சட் டெபாசிட்களை நியாயப்படி கொடுக்க வேண்டியதில்லை என்றாலும் அநேகம் பேருக்கு பிக்சட் டெபாசிட்களையும் திருப்பி கொடுத்து வந்தார். இது மட்டுமல்ல, சில பேருக்கு ஓவர் டிராஃப்ட் தாராளமே அனுமதித்து வந்தார். சில பேருக்கு புதிய கடன்கள் கூட சாங்ஷன் செய்தார். இப்படியெல்லாம் செய்தால் பேங்கை பற்றி ஜனங்களின் சந்தேகங்கள் தீர்ந்து மறுபடியும் அவர்கள் பணம் போட ஆரம்பிப்பார்கள் என்பது அவரது அபிப்பிராயமாக இருந்தது. அவ்விதம் குபேரா பேங்க் பற்றி ஊரில் பரபரப்பு ஏற்பட்டிருந்த நிலையில்தான் ஒரு நாள் சாயங்காலம் சௌந்தரம் வெகு குதூகலமாக வீட்டுக்குள் வந்தான். தங்கம், இன்றைக்கு உனக்கு பிறந்த நாள் ஆயிற்றே, கடத்தெருவுக்கு போகலாம், வருகிறாயா என்று கேட்டான். கடத்தெருவுக்கு போய் பிறந்த நாள் பரிசு என்ன வாங்கி தர போறீங்க? வைரத்தோடும் தங்க ஒட்டியானமும் வாங்கி தர போறீங்களா என்று கேட்டாள் தங்கம். ஆமாம் என்றான் சௌந்தரம். பரிகாசம் பண்ணாதீர்கள், அப்படி ஒன்றும் நான் நகை ஆசை பிடித்து கிடக்கவில்லை என்றாள் தங்கம். உனக்கு ஆசை இல்லாதபடியினால்தான் நான் பண்ணி கொடுக்க போகிறேன் என்று சௌந்தரம் சொல்லி சட்டை பையிலிருந்து ஒரு கட்டு 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து போட்டான். ஒரு நிமிஷம் தங்கம் அப்படியே ஸ்தம்பமாய் நின்று விட்டாள். பிறகு அந்த நோட்டுகளை கையில் எடுத்துக்கொண்டு எண்ணினாள். 15 நோட்டு இருந்தது. 1500 ரூபாய். ஏது இந்த பணம்? நிஜமாக நகை வாங்க போறீங்களா என்று தங்கம் நாத்தழுத்தலுக்கு கேட்டாள். ஆமாண்டி அசலே, உன்னை ஏமாற்றுவேனா? மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளத்தில் மீத்து பாக்கியில் போட்டு கொண்டு வந்தேன். 2000 ரூபாய் ஆனதும் உனக்கு சொல்ல வேண்டும் என்றிருந்தேன். அதுவரையில் பொறுமை இல்லை. இன்றைக்கு உன் பிறந்த நாள் ஆயிற்றே என்று எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன். கிளம்பு, போகலாம் என்றான் சௌந்தரம். 10 நாளைக்குள் தங்கம் 2வது தடவையாக சௌந்தரத்தின் கழுத்தை கட்டிக்கொண்டு கண்ணீர் பெருக்கினாள். இந்த தடவை அவள் கண்ணீர் பெருகியது ஆனந்த கண்ணீர் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? 2 பேரும் கடைத்தெருவுக்கு போய் பல கடைகளில் பார்த்து தங்க ஒட்டியானம் ஒன்று 1500 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வைரத்தோடு செய்வதற்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு வந்தார்கள். அந்த 2-3 தினங்கள் சௌந்தரம் சந்தோஷமாய் இருந்ததைப் போல அவனுடைய வாழ்நாளில் வேற எந்த நாளிலும் இருந்ததில்லை. தங்கத்தின் இடுப்பில் தங்க ஒட்டியானத்தை பார்த்து பார்த்து அவன் மகிழ்ந்தான். தங்கத்தின் முகமலர்ச்சியை கண்டு அவன் உள்ளம் பூரித்தான்.
காரியம் எவ்வளவு சுலபமாக முடிந்துவிட்டது என்பதை நினைக்கும் போது அவனுக்கே ஆச்சரியமாய் இருந்தது. நல்லவேளை அவ்வளவு மனோதைரியம் எனக்கு இருந்ததே என்று எண்ணி எண்ணி பெருமை அடைந்தான். அந்த ஒரு நிமிஷம் தப்ப விட்டிருந்தால் போனதுதான். சம்பளத்தில் கணம் மீட்டு எந்த காலத்தில் தங்க ஒட்டியானம் செய்து கொடுத்திருக்க முடியும்? மாதம் 10 ரூபாய் பல்லை கடித்து கொண்டு மீட்டு வந்தாலும் வருஷத்துக்கு 120 ரூபாய் தான் சேரும். 1500 ரூபாய் சேருவதற்கு 12 வருஷம் ஒரு மாமாங்கமாகிவிடும். சிவசிவா, அதற்குள்ளே எந்த ராஜா எந்த பட்டணம் போய் விடுவானோ யார் கண்டது? அதிலும் 2 குழந்தை குட்டிகளும் உண்டாகிவிட்டால் அப்புறம் தங்கம் அவளுடைய வாழ்நாளில் பித்தளை ஒட்டியானத்துடனேயே திருப்தி அடைந்திருக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு சமயம் விஷயம் ஒருவேளை வெளியாகிவிட்டால் என்ற நினைவு வந்து அவனை திடுக்கிட செய்தது. ஆனால் அந்த நினைவுக்கு அவன் அதிகம் இடம் கொடுக்கவில்லை. விஷயம் வெளியாவதற்கு வழியே கிடையாது. அன்று நடந்தது எல்லாவற்றையும் அவன் ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தான். பகல் 12 மணிக்கு பணம் வாங்க வந்தவர்களின் கூட்டம் பேங்கில் அசாத்தியமாய் இருந்தது. சௌந்தரத்தின் பெட்டியில் இருந்த பணமெல்லாம் ஆகிவிட்டது. இன்னும் 5 நிமிஷம் போனால் கேட்பவர்களுக்கு கை வைக்க வேண்டியதுதான். இந்த சமயத்தில் மேனேஜிங் டைரக்டரின் அறையிலிருந்து ரிசர்வ் பேங்கிலிருந்து பணம் வந்துவிட்டது. ஒவ்வொரு குமஸ்தாவாக வந்து பணம் வாங்கி கொண்டு போக வேண்டியதுதான் என்ற தகவல் வந்தது. சௌந்தரத்தின் முறை வந்தபோது அவனும் பணத்துக்காக போனான். 100 ரூபாய், 50 ரூபாய், 10, 5 ரூபாய் நோட்டுகளாக 5000 ரூபாய் அவன் எண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டி இருந்தது. அவன் பணத்தை எடுத்து கொண்டிருந்த போது டெலிபோனில் மணி அடிக்கவே மேனேஜிங் டைரக்டர் டெலிபோன் குழாயை எடுத்து பேச தொடங்கினார். யார் என்ன சொன்னார்களோ தெரியாது. மேனேஜிங் டைரக்டர் ராவ் சாஹிப் சகஸ்ரநாமத்தின் முகம் கவலையால் வாடியது. அந்த சமயத்தில், அதாவது சகஸ்ரநாமம் டெலிபோனில் கவனமாய் இருந்தபோது சௌந்தரம் அதிகப்படியாக 2 கட்டிகளை எடுத்து போட்டு கொண்டான். பிறகு 5000 ரூபாய்க்கு கையெழுத்து போட்டுவிட்டு கீழே பணம் வாங்க வந்தவர்கள் காத்து கொண்டிருந்தபடியால் அவசரமாக இறங்கிச் சென்றான். மாடிப்படி இறங்கும் போதே அந்த அதிகப்படி நோட்டுகள் அவனுடைய பெரிய கோட்டு பைகளில் சென்று விட்டன. அன்று மாலை பேங்க் சாத்தும் நேரம் வரையில் சௌந்தரத்துக்கு திக்கு திக்கென்று அடித்து கொண்டிருந்தது. யாரிடமாவது அதிகப்படி பணம் இருக்கிறதா என்று மேனேஜிங் டைரக்டர் கேட்டு அனுப்பினால் உடனே பையிலிருந்த நோட்டுகளை பெட்டியில் போட்டுவிட்டு ஆமாம் அதிகம் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு விட அவன் தயாராயிருந்தான். சோதனை கீதனை என்று பேர்ச்சி ஏற்பட்டாலும் அப்படி செய்வதற்கு அவன் சித்தமாயிருந்தான். ஆனால் தங்கத்திற்கு அதிர்ஷ்டம் இருக்கும்போது அப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது? கேள்வி முறையே ஏற்படவில்லை. மறுநாளும் அதற்கு அடுத்த நாளும் பேங்கில் ஏதாவது கசமுசா ஏற்படுகிறதா என்று ஆவலுடன் கவனித்தான். ஒன்றுமே கிடையாது. கிணற்றிலே கல்லை போட்டது போல் இருந்தது. பணம் கேட்பவர்களின் கூட்டம் குறைந்து போயிற்று. கேட்பவர்களுக்கெல்லாம் வட்டியின்றி பணம் கொடுத்து வந்ததிலிருந்து ஜனங்களுக்கு பேங்கில் நம்பிக்கை வந்து விட்டதாக தோன்றியது. சிலர் வாங்கிய பணத்தை திருப்பி போடுவதற்கு கூட வந்தார்கள். சௌந்தரத்தின் மனம் நிம்மதியடைந்தது. அந்த நிம்மதியின் மத்தியில் ஒரு வினோத குறையும் உண்டாயிற்று. எடுத்ததுதான் எடுத்தோம், இன்னும் 2 கட்டு சேர்த்து எடுத்திருக்க கூடாதா என்று விசனப்பட்டான். தங்கத்துக்கு ஒட்டியானமும் வைரத்தோடும் வாங்கி கொடுத்த பிறகு கையில் ஒரு 1000 ரூபாய் மிச்சம் இருந்தால் வருங்காலத்தில் ஆபத்து சம்பவத்துக்கு உதவும் அல்லவா? மறுபடியும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் தன் வாழ்நாளில் எங்கே வரப்போகிறது? குபேர பேங்கிற்கு எதிர்ப்புறத்தில் இருந்த பெரிய கட்டிடத்தில் ஒரு பிரசித்தமான ஹோட்டல் இருந்தது. அந்த நவநாகரிக ஹோட்டலில் சாப்பாடு போட்டதுடன் தங்குவதற்கும் இடமும் கொடுத்தார்கள். மேல் மாடியில் இருந்த சிறு சிறு அறைகள் தினசரியிலும் மாதவாரியிலும் வாடகைக்கு விடப்பட்டன. அந்த மேல் மாடி அறைகளையும் தாழ்வாரத்தையும் சௌந்தரம் வேலை செய்யும் கவுண்டரிலிருந்து நன்றாய் பார்க்கலாம். வங்கியில் அதிக கூட்டம் இல்லாத போது சௌந்தரம் அந்த ஹோட்டல் அறைகளுக்கு அன்றாடம் புதிதாக வரும் மனிதர்களை பார்த்தும் அவர்களுடைய நடை உடை பாவனைகளை கவனித்தும் பொழுது போகுவது வழக்கம். அருகில் உள்ள மற்ற பேங்க் குமாஸ்தாக்களிடம் அவனுடைய ஹிட்லர் மீசையை பார், இவன் யாழ்ப்பாணத்து மனிதன் போல் இருக்கிறான். அடடே அப்பா, எவ்வளவு உயரம்! நம்முடைய புது கவர்னரை விட
உயரமாய் இருப்பான் போலிருக்கிறதே என்றெல்லாம் வம்பு பேசி சந்தோஷப்படுவதும் உண்டு. தங்க ஒட்டியானம் வாங்கி கொடுத்த 4ஆம் நாள் சௌந்தரம் வழக்கம் போல் அந்த மாடி அறைகளின் பக்கம் பார்த்தான். அந்த அறைகளில் ஒரு அறையில் கையில் புத்தகத்துடன் உட்கார்ந்திருந்த ஒரு ஆசாமி தன்னையே கவனித்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டதும் சௌந்தரத்திற்கு துணுக்கென்றது. அந்த முகம் எங்கேயோ பார்த்த முகமாய் தோன்றியபடியால் அவனுடைய துணுக்கம் அதிகமாயிற்று. அப்புறம் இன்னும் சில தடவை சௌந்தரம் அந்த பக்கம் நோக்கினான். ஒவ்வொரு சமயம் அந்த ஆசாமி நேரடியாக இவனை பார்ப்பது போலவும், இவன் சில சமயம் புத்தகத்தில் கவனமாயிருப்பதாக பாசாங்கு செய்து கொண்டு கடைக்கண்ணால் இவனை பார்ப்பது போலவும் தோன்றியது. சௌந்தரத்திற்கு இன்னதென்று சொல்வதற்கில்லாத பயம் உண்டாயிற்று. இவன் யார்? இந்த முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்று யோசனை செய்தான். பளிச்சென்று ஞாபகம் வந்தது. உடனே அவனுக்கு கதி கலங்கிற்று. ஆம், சௌந்தரத்தின் மைத்துனி குழந்தை ஆண்டு நிறைவு கல்யாணத்திற்கு இந்த ஆசாமி வந்திருந்தான். அவனை பற்றி வேறு 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ராமானுஜம் இப்போது சிஐடியில் இருக்கிறான். டிபார்ட்மெண்டில் அவனுக்கு ரொம்ப நல்ல பேர். சீக்கிரம் ப்ரமோஷன் ஆகும் என்று சொல்கிறார்கள் என்று ஒருவன் இன்னொருவனிடம் சொன்னார். அது சௌந்தரத்தின் காதில் விழவும் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசிய ஆசாமியை இவனும் பார்த்தான். அதே ஆசாமிதான் இவன். சௌந்தரத்திற்கு பெரும் திகில் உண்டாயிற்று. உடம்பெல்லாம் சொட்ட வியர்த்தது. வெயில் சகிக்கவில்லை என்று முணுமுணுத்துக் கொண்டு கைக்குட்டையினால் வியர்வையை துடைத்து கொண்டான். நீண்ட நாள் வழக்கத்தினால் இயந்திரத்தைப் போல் வேலை செய்தானே தவிர அவனுக்கு வேலையில் கவனமே இல்லை. இந்த சிஐடி போலீஸ்காரன் இங்கே எதற்காக வந்திருக்கிறான்? இத்தனை நாளும் இல்லாமல் இப்போது வர காரணம் என்ன? பணம் குறைந்த விஷயமாக தன் பேரில் சந்தேகம் தோன்றியிருக்க வேண்டும். வேறு எதற்காக அங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறான்? எதற்காக தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறான்? அன்று சாயங்காலம் வீடு சேர்ந்ததும் தங்கம் அவனை பார்த்து, ஏன் ஒரு மாதிரியாய் இருக்கிறீர்கள்? முகம் வாடி இருக்கிறதே என்று கேட்டாள். வேலை அதிகம், வேறொன்றும் இல்லை என்று பதில் சொன்னான். மறுநாள் சௌந்தரம் பேங்கிற்கு சென்றபோது, இன்றைக்கு அந்த சிஐடிக்காரன் அங்கே இல்லாவிட்டால் ஒரு ஆபத்தும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு போனான். இன்றைக்கும் அவன் இருக்க மாட்டான், நம்முடைய பயம் வீண் பயம் என்று மனதை தைரியப்படுத்தி கொண்டான். அங்கே அவன் இருந்தால்தான் என்ன? வேறு காரியமாக வந்திருக்க கூடாதா? பட்டணத்துக்கு வெளியூரிலிருந்து வரும் எத்தனையோ உபயோகஸ்தர்கள் அந்த ஹோட்டலில் தங்குகிறார்கள். அந்த மாதிரி இவனும் வந்து தங்கி இருப்பான். நாம் எதற்காக பயப்பட வேண்டும் என்று தேறுதல் சொல்லி கொண்டான். இன்றைக்கு அந்த மாடிப்படி பக்கம் பார்க்கவே கூடாது. பார்த்தால் நம் பேரில் சந்தேகம் உண்டானாலும் உண்டாகும் என்று உறுதி செய்து கொண்டான். ஆனால் பேங்கில் அவனுடைய வழக்கமான இடத்தில் போய் உட்கார்ந்ததும் அவனை அறியாமலே கண்கள் எதிர்ப்பக்கம் நோக்கின. அங்கே சிஐடிக்காரன் இல்லை. அப்பா, பிழைத்தோம். என்ன வீண் பயம், என்ன வீண் பீதி. குற்றமுள்ள நெஞ்சு என்பது சரியாய் போய்விட்டதே. இந்த ஒரு தடவையோடு போதும். இனிமேல் நம் வாழ்வில் இந்த மாதிரி காரியம் செய்யவே கூடாது. வாசலில் அப்போது மேனேஜிங் டைரக்டரின் கார் வந்து நின்றது. அவர் பேங்கிற்குள்ளே வந்து 10 நிமிஷத்துக்கெல்லாம் சௌந்தரம் தற்செயலாக மறுபடியும் எதிர்மாடி பக்கம் அங்கே அந்த சிஐடி கழுகு உட்கார்ந்து தன்னை வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். சௌந்தரத்தின் உடம்பு ஒரு குலுங்கு குலுங்கிற்று. மேனேஜிங் டைரக்டரும் இவனும் ஒத்து பேசிக்கொண்டு வந்திருக்க வேண்டும். இவன் தன்னுடைய சந்தேகத்தை தெரியப்படுத்தியிருப்பான். மேனேஜிங் டைரக்டர் என்ன சொன்னாரோ என்னமோ. ஒருவேளை அரெஸ்ட் செய்து விடுவதற்கு தீர்மானித்திருப்பார்களோ? போலீஸ்காரர்கள் வந்து தன்னுடைய கையில் விலங்கு மாட்டி தெருவீதியாக அழைத்து கொண்டு போனால் என்ன செய்வது என்று கற்பனை செய்து பார்த்து கொண்டான். அந்த காட்சியை மட்டும் தங்கம் பார்த்துவிட்டால் அவன் தேகத்திலிருந்து ரோமங்கள் எல்லாம் குத்திட்டு நின்றன. போலீஸ்காரர்கள் விலங்குடன் வருவதை ஒவ்வொரு நிமிஷமும் சௌந்தரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஹோட்டல் மாடி பக்கம் பார்க்க கூடாது என்று அவன் பல்லை கடித்து கொண்டு சிரமப்பட்டான். ஆனால் அந்த சிஐடிக்காரனின் கண்கள் தன் பேரிலேயே இருப்பதாக அவனுக்கு தோன்றிக் கொண்டிருந்தது. கழுகு மூக்கும் வெறித்த கண்களும் உள்ள அந்த குரூரமான முகம் அவன் மனக்கண்ணின் முன்னால் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. சாயங்காலம் பேங்க் சாத்துகிற வரையில் ஒன்றும் நடக்கவில்லை.
நம் பேரில் வெறும் சந்தேகம் மட்டும் தோன்றியிருக்கும். ஆதாரம் எதுவும் அகப்பட்டிருக்காது. அதனால்தான் அரெஸ்ட் வாரண்ட் எடுக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் அவர்களுக்கு ஆதாரம் எப்படி அகப்படும்? என்ன இருக்கிறது? ஒருவேளை தங்க ஒட்டியானம் வாங்கிய செய்தி தெரிந்து போய்விட்டால்? அன்று சாயங்காலம் சவுந்தரம் தங்கத்தை பார்த்து சாதாரணமாய் கேட்பது போல, ஆமாம், ஒட்டியானம் வாங்கி கொண்ட சமாச்சாரம் அடுத்த வீடு அண்டை வீடுகளுக்கெல்லாம் இதற்குள் தெரிந்திருக்குமே, அப்படித்தானே என்று கேட்டான். நன்றாயிருக்கிறது. வீடு வீடாக போய் சொல்லிக் கொண்டு வருவேன் என்று நினைத்தீர்களா? நேற்றைக்கு அடுத்த வீட்டு அம்மாயி பார்த்துவிட்டு, அசல் தங்க ஒட்டியான மாதிரியே இருக்கிறதே என்று கேட்டாள். அப்போது கூட நான் நிஜத்தை சொல்லவில்லை. என்ன அவசரம், தானே தெரிகிறது என்று இருந்துவிட்டேன். எதற்காக கேட்கிறீர் என்றேன். விசேஷம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு யாரிடமும் சொல்ல வேண்டாம். இந்த காலத்திலேதான் அசூயை அசாத்தியமாய் இருக்கிறதே என்றான் சவுந்தரம். அதற்கப்புறம் இன்னும் 4 தினங்கள் சென்றன. சவுந்தரம் வழக்கம் போல் பேங்கிற்கு போய் வேலை செய்து வந்தான். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு அந்த சிஐடிக்காரன் இருக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டு போவான். அங்கே அந்த கழுகு மூஞ்சியை கண்டதும் ஏமாற்றமடைவான். நாளுக்கு நாள் அவனுடைய பீதியும் பதப்பதைப்பும் அதிகமாகிக் கொண்டே இருந்தன. 2இல் 1 சீக்கிரம் தீர்ந்துவிட்டால் தேவலை என்று தோன்றியது. அந்த நாட்களில் இரவில் தூங்கும்போது அவனுடைய உடம்பு தூக்கி போடுவதையும் ஏதேதோ பிதற்றுவதையும் கண்டு தங்கத்தின் கவலையும் அதிகமாகிக் கொண்டு வந்தது. ஒரு நாள் பேங்கில் 2 குமஸ்தாக்கள் கூடி ரகசியம் பேசிக் கொண்டிருந்ததை சவுந்தரம் பார்த்துவிட்டு அவர்கள் அருகில் போய் தானும் நின்று, என்ன சமாச்சாரம் என்று கேட்டான். உனக்கு தெரியாதா என்ன? பேங்கில் ஏதோ பணம் காணாமல் போயிருக்கிறது. திருட்டு போன தொகை எவ்வளவென்று தெரியவில்லை. அது டைரக்டருக்கும் கேஷியருக்கும் தான் தெரியுமாம் என்று குமாஸ்தாக்களில் ஒருவன் சொன்னார். பிறகு இதற்கு முன்னால் நடந்திருக்கும் பெரிய பேங்க் மோசடி வழக்குகளை பற்றியும் அதிலெல்லாம் எப்படி எப்படி திருடினார்கள், எப்படி எப்படி அகப்பட்டு கொண்டார்கள் என்பது பற்றியும் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். மேற்படி குற்றவாளிகளுக்கு கிடைத்த கடும் தண்டனைகளை கேட்டபோது சவுந்தரத்திற்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. ஒரு கேஸில் அப்ரூவர் ஆனவன் மன்னிக்கப்பட்டதை அறிந்தபோது நாமும் ஒருவேளை ஒப்புக்கொண்டு விட்டால் மன்னித்து விடுவார்களோ என்று எண்ணினான். ஆனால் அது எப்படி முடியும்? குற்றத்தை ஒப்புக்கொள்வதென்றால் அவளிடம் எப்படி இந்த வெட்கக்கேட்டை சொல்வது? அதைவிட பிராணனை மாய்த்து கொள்ளலாம். தற்கொலை செய்வதற்குரிய வழிகளை பற்றி அவனுடைய மனம் சிந்திக்கத் தொடங்கியது. இடையிடையே எதற்காக இந்த பைத்தியக்கார எண்ணங்கள் எல்லாம்? வெறும் சந்தேகத்தின் பேரில் சிறைக்கு அனுப்ப முடியுமா? தடயம் கிடைத்தால்தானே நடவடிக்கை எடுக்க முடியும். தடயம் என்ன இருக்கிறது? தங்கம் வாயை மூடிக்கொண்டிருக்கிற வரையில் யார் என்ன செய்ய முடியும் என்று எண்ணமிட்டான். நகைக்கடையில் ஒட்டியானம் வாங்கியதும் வைரத்தோட்டுக்கு ஆர்டர் கொடுத்திருப்பதும் அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஆர்டர் புத்தகத்தில் இவனுடைய கையெழுத்து கூட இருக்கிறது. ஒருவேளை அங்கே போய் விசாரித்திருப்பார்களோ? இந்த ஒரு வழியில்தான் விஷயம் வெளியானால் வெளியாக வேண்டும். வைரத்தோடு தயாராகி விட்டதா என்று கேட்டுக்கொண்டு அத்துடன் யாராவது தன்னை பற்றி விசாரித்தார்களா என்றும் தெரிந்து கொண்டு வரலாம் என்று ஒட்டியானம் வாங்கிய கடையை நோக்கி சென்றான். கடைக்கு கொஞ்ச தூரத்தில் அவன் வந்து கொண்டிருந்த போது மேற்படி கடை வாசலில் மேனேஜிங் டைரக்டர் சகஸ்ரநாமத்தின் மோட்டார் வண்டி நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டான். அங்கேயே ஒரு சந்தில் ஒதுங்கி நின்றான். சற்று நேரத்திற்கெல்லாம் வண்டி சாலையோடு போயிற்று. அதற்குள் சகஸ்ரநாமம் இருந்தார். சரி, நம்மை பற்றித்தான் விசாரித்திருக்கிறார் என்று அவனுக்கு நிச்சயமாயிற்று. பயத்தினால் அவனுடைய நெஞ்சு திக்கு திக்கென்று அடித்து கொண்டது. கடைக்கு போகலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் யோசித்தான். போய்த்தான் பார்த்து விடலாம் என்று துணிந்து போனான். கடை வாசலில் போனதும் மறுபடியும் ஒரு கணம் தயங்கி நின்று உள்ளே நோக்கினான். அவனுடைய நெஞ்சு ஒரு நிமிடம் அடித்து கொள்ளாமல் நின்று விட்டது. ஏனெனில் அங்கே கடை முதலாளிக்கு அருகில் அந்த சிஐடி கழுகு உட்கார்ந்து அவருடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தது. கடைக்குள் நுழையாமலேயே சவுந்தரம் விரைவாக திரும்பினான். வீட்டிற்கு எப்படித்தான் வந்து சேர்ந்தானோ தெரியாது. தான் செய்த காரியம் தெரிந்து போய்விட்டது என்பதை பற்றி அவனுக்கு இப்போது சந்தேகமே இருக்கவில்லை. எப்படியும் நாளைக்கு கட்டாயம் கைது செய்து விடுவார்கள். அந்த அவமானத்தை சகித்து கொண்டிருக்க முடியாது. தங்கம் என்ன நினைப்பாள்? அவளுடைய தங்கைமார்கள் என்ன நினைப்பார்கள்? ஏழைக்கு கொடுத்த என்னுடைய கடைசி பெண்தான் சந்தோஷமாயிருக்கிறாள் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருந்த மாமியார் என்ன நினைப்பாள்? உயிரை விடுவதா அல்லது ஓடி போவதா என்பதுதான் இப்போது கேள்வி.
உயிரை விடுவதற்கு வழி என்ன என்று யோசிப்பதற்கு கூட அவனுக்கு இப்போது சக்தி இல்லை. மனது அவ்வளவு கலக்கமாய் இருந்தது. கடைசியில் இப்போதைக்கு எங்கேயாவது கண்காணாத இடத்திற்கு ஓடி போகலாம். பிறகு நிலைமைக்கு தகுந்தாற்போல் பார்த்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தான். அன்று இரவுதான் சௌந்தரம் தங்கத்திற்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவளுக்கு தெரியாமல் வெளியேற முயன்றான். தங்கத்தினிடம் சௌந்தரம் லேசில் உண்மையை சொல்லிவிடவில்லை. கேள்வி கேட்டும் கண்ணீர் விட்டும் ஆணை வைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டி இருந்தது. அப்படியும் கூட ஒரு விஷயம் சௌந்தரம் அதிகப்படியாக கற்பனை செய்துதான் சொன்னான். ஒரு சிநேகிதன் 2000 ரூபாய் கடன் கொடுப்பதாக சொல்லியிருந்ததாகவும் அது மறுநாள் வந்துவிடுமென்று நம்பி பேங்க் பணத்தை போட்டு ஒட்டியானம் வாங்கியதாகவும் அந்த பாவி பிறகு கையை விரித்து விட்டான் என்றும் கூறினான். தன்னுடைய குற்றத்தை குறைத்து கொள்ளும் எண்ணத்துடனேயே சௌந்தரம் இப்படி கற்பனை செய்து சொன்னான். ஆனால் இது தங்கத்திற்கு பெரிய ஆறுதல் அளித்தது. கவலையினாலும் கண்ணீரினாலும் பயத்தினாலும் வாடி வதங்கி போயிருந்த அவளுடைய முகம் ஒரு நிமிடம் பிரகாசம் அடைந்தது. அப்படியானால் எடுத்தது தெரியாமல் இப்போது கூட பணத்தை போட்டு விடலாமே. இப்போது ரொம்ப நாளாகிவிட்டதே என்றான் சௌந்தரம். அதனால் என்ன மோசம்? நான் பெண், பேதை, ஒன்றும் தெரியாதவள்தான். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்றதை கேளுங்கள். இந்த ஒட்டியானத்தை நாளைக்கு காலையில் கொண்டு போய் விற்றுவிடுங்கள். நல்ல வேலையாக தங்க நகையாக வாங்கினோமே. வைரமாயிருந்தால் பாதி பணம் கூட வராது. விற்றுவிட்டால் கையில் பாக்கியுள்ளதையும் எடுத்துக்கொண்டு நேரே மேனேஜரிடம் போய் நடந்தது நடந்தபடி சொல்லிவிடுங்கள். பகவான் இருக்கிறார், நமக்கு ஒன்றும் கெடுதி வராது என்றாள் தங்கம். ஒரு விதத்தில் அது சரியான யோசனை என்று சௌந்தரத்திற்கும் தோன்றியது. இப்போது உள்ள வங்கி நெருக்கடியில் மேனேஜிங் டைரக்டர் கேஸ் நடத்துவதற்கு விரும்ப மாட்டார். பணம் வந்தால் போதும் என்று விட்டுவிடுவார். உண்மையை சொல்லி மன்னிப்பை கேட்டுக்கொண்டால் அதற்கு பலன் இல்லாமலா போகும்? ஆனாலும் எவ்வளவோ ஆசையுடன் தங்கத்திற்கு ஒட்டியானத்தை வாங்கி கொடுத்தோமே, இப்போது அதனை விற்றுவிட நேரிடுகிறதே என்று அவன் எண்ணினான். என்ன யோசிக்கிறீர்கள்? நான் சொன்னபடி செய்கிறதாக சத்தியம் செய்து கொடுங்கள். இல்லாவிட்டால் விடவே மாட்டேன் என்றாள் தங்கம். அந்தபடியே அவன் சத்தியம் செய்து கொடுக்கிற வரையில் அவள் விடவில்லை. வழக்கம் போல் கூலியை குறைத்து கொண்டு தங்க விலைக்கு எடுத்துக்கொண்டார்கள். அதிர்ஷ்டவசமாக அந்த 10 நாளில் பவுன் விலை 3 ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருந்தது. ஆகையால் ஒட்டியானத்திற்கு கொடுத்த பணம் அப்படியே திரும்பி வந்துவிட்டது. மேனேஜிங் டைரக்டரிடம் கொண்டு போய் 1500 ரூபாயை வைத்து சௌந்தரம் விஷயங்களை சொன்னபோது அவர் ஆச்சரியத்தில் பிரமித்து போனார். நல்ல வேளை, இன்றைக்கே கொண்டு வந்து கொடுத்தாய். நாளைக்கு டூ லேட் ஆகி போயிருக்கும் என்றார். அவனை மன்னித்து விடுவதாகவும் அவன் மேல் வழக்கு தொடுப்பதில்லை என்றும் வாக்கு கொடுத்தார். இவ்வளவு சுலபமாக காரியம் நடந்துவிடும் என்று சௌந்தரம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆகவே கொஞ்சம் தைரியம் அடைந்து, சார், தயவு செய்து அந்த சிஐடிக்காரனை உடனே போகச் சொல்லிவிடுங்கள். அவன் முழித்து பார்த்து கொண்டே இருந்தால் ஒரு வேளையும் ஓடமாட்டேன்கிறது என்றான். மேனேஜிங் டைரக்டரின் புருவங்கள் மறுபடியும் ஆச்சரியத்தால் நெறிந்தன. எந்த சிஐடியை சொல்கிறாய் என்று ஒன்றும் தெரியாதவர் போல் கேட்டார். எதிர் ஹோட்டல் மாடியில் இருக்கிறவனைத்தான் சார். அவன் முகத்தை நினைத்து கொண்டால் ராத்திரியில் தூக்கம் வரமாட்டேன்கிறது என்றான் சௌந்தரம். மேனேஜிங் டைரக்டர் மூக்கிலே விரலை வைத்து தம்முடைய ஆச்சரியத்தை தெரியப்படுத்தினார். பலே கெட்டிக்காரன் நீ, சிஐடி போட்டிருக்கிறத கூட கண்டுபிடிச்சிட்டாயே. இன்றைக்கு ஒரு நாள் தான் அவன் இருப்பான், நாளைக்கு வரமாட்டான் என்றார். ரொம்ப வந்தனம், கவுண்டருக்கு போகிறேன் என்றான் சௌந்தரம். இவ்வளவு புத்திசாலி இந்த சின்ன வேலையில் இருக்கக்கூடாது. கூடிய சீக்கிரம் உனக்கு கிளை ஆஃபீஸ் ஏஜென்ட்டாக போடுகிறேன் என்றார் ராவ் சாஹிப் சகஸ்ரநாமம். சௌந்தரம் மிக்க உற்சாகத்துடன் கீழே சென்றான். அன்று நிம்மதியாக வேலை பார்த்தான். சிஐடி காரனையோ அவன் கழுகு பார்வையையோ கொஞ்சம் கூட லட்சியமே செய்யவில்லை. சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் தங்கத்திடம் எல்லா விவரங்களையும் சொன்னான். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக 2 பேரும் ஒரு ஹிந்தி டாக்கிக்கு போய் உட்கார்ந்தார்கள். ஹிந்தி டாக்கியில் ஒரு சௌகரியம் உண்டு. திரையில் பேசுகிறது என்னமோ இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் பாட்டுக்கு தங்கள் சமாசாரம் பேசிக்கொண்டிருக்கலாம் அல்லவா? ராத்திரி 2 பேரும் வெகு நேரம் வரையில் பேசிக்கொண்டிருந்தாலும் பிறகு நிம்மதியாக தூங்கினார்கள்.
மறுதினம் காலையில் அடுத்த வீட்டு ஐயாச்சாமி ஐயர் கையில் காலை தினசரி பத்திரிகையுடன் அவசரமாய் வந்தார். என்ன மிஸ்டர் சௌந்தரம், கடைசியில் கல்லை தூக்கி போட்டு விட்டீர்களே என்று கேட்டுக்கொண்டு வந்தார். சௌந்தரம் ஒன்றும் புரியாமல் என்ன என்ன என்று பரபரப்புடன் கேட்டான். உங்களுக்கு தெரியாதா என்ன? குபேரா வங்கி கோவிந்தா ஆகிவிட்டதாமே. சகஸ்ரநாமம் எல்லாருக்கும் பெரிய நாமத்தை போட்டுவிட்டு போய்விட்டானாமே என்று சொல்லி பத்திரிகையை கொடுத்தார். சௌந்தரம் அளவில்லாத திகைப்புடன் பத்திரிகையை வாங்கி படித்தான். அதில் பின்வரும் செய்தி கட்டம் கட்டி பெரிய எழுத்தில் போட்டிருந்தது. குபேரா வங்கியில் சில நாட்களுக்கு முன் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது நேயர்களுக்கு தெரியும். அந்த பரபரப்பு ஒரு வாரமாக அடங்கியிருந்தது. பேங்க் நெருக்கடி தீர்ந்து விட்டது என்று எல்லோரும் எண்ணியிருந்த சமயத்தில் திடுக்கிடும்படியான சம்பவங்கள் நேற்று இரவு நடந்திருந்தன. குபேரா வங்கியின் மேனேஜிங் டைரக்டர் ராவ் சாஹிப் சகஸ்ரநாமம் நேற்று இரவு எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் கைது செய்யப்பட்டார். பேங்கின் கையிருப்பிலிருந்து அவர் ஏராளமான தொகைகளை கையாடியிருப்பதாக தெரிந்தது. சில நாட்களாக ரகசிய போலீசார் அவரை கண்காணித்து வந்தனர். நேற்று இரவு கைது செய்யப்பட்ட போது அவர் வசம் சுமார் 2 லட்சம் ரூபாய் பெருமான சவரன்களும் தங்க நகைகளும் இருந்தன என்று தெரிகிறது. முந்தைய 2 தினங்களில் அவர் மார்க்கெட்டில் ஏராளமாக சவரன்கள் வாங்கி சேகரித்திருக்கிறாராம். அவர் மதுரைக்கு டிக்கெட் வாங்கியிருந்த போதிலும் உண்மையில் புதுச்சேரிக்கு போக உத்தேசித்திருந்ததாக தெரிகிறது. அவரை நல்ல சமயத்தில் கைது செய்த சிஐடி போலீசாரின் சாமர்த்தியம் பெரிதும் பாராட்டப்படுகிறது. இதை படித்ததும் சுமார் 1/4 மணி நேரம் வரையில் சௌந்தரம் ஸ்தம்பித்து உட்கார்ந்திருந்தான். யோசிக்க யோசிக்க அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரிய வந்தன. சிஐடிக்காரன் வங்கியை காவல் புரிந்ததெல்லாம் தனக்காக அல்ல, மேனேஜிங் டைரக்டருக்காகத்தான். தான் ஒட்டியானம் வாங்கிய நகைக்கடையில் மேனேஜிங் டைரக்டர் சவரன் வாங்கியிருக்க வேண்டும். அவர் அங்கே என்ன செய்தார் என்று சிஐடிக்காரன் விசாரித்திருக்க வேண்டும். தனக்கு ஒரு ஆபத்தும் ஏற்பட்டிருக்கவில்லை. பணம் திருப்பி கொடுக்க வேண்டியதே இல்லை. வீண் பயம், வீண் நஷ்டம். அவனுடைய மனம் ஒருவாறு தெளிவடைந்ததும் உள்ளே போய் தங்கத்தை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னான். அவளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாள். நாம் பயப்பட்டது எல்லாம் வீண் என்று சௌந்தரம் சொன்னபோது அவனுடைய மனதில் இருந்ததை தெரிந்து கொண்ட தங்கம், நல்ல வேளை, நேற்றைக்கே ஒட்டியானத்தை விற்று பணத்தை கொடுத்து தொலைத்தீர்கள். இல்லாமற் போனால் அது நம் தலையில் எப்போதும் ஒரு பாரமாய் இருக்கும் என்றாள். சற்று நேரம் கழித்து திடீரென்று, தங்கம், இதில் இன்னொரு சங்கடம் இருக்கிறதே. வங்கியை மூடிவிட்டபடியால் எனக்கு வேலை போய்விட்டதே என்று கவலையுடன் கூறினான். வேலைதானே போச்சு, போனால் போகட்டும். நீங்கள் போகாமல் இருக்கிறீர்களே, அதுவே எனக்கு போதும் என்றாள் தங்கம். சௌந்தரம் வேறொன்றும் சொல்ல தோன்றாமல், என் தங்கமே என்றான். கதை முடிவடைந்தது.